Havells BLDC Plus ஃபேன்கள் புதுமையான தொழில்நுட்பம், ஆச்சரியமூட்டும் டிசைன்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்ட் ரேஞ்ச். Havells காற்று மாற்றி வீசும். மாப்ள, உனக்கு தெரியாது மாப்ள, நீ பாட்டுக்கு வேலை வேலைன்னு வெளியே போயிடுற. மல்லி வெண்பாவை கூப்பிட போறேன் விட போறேன்னு அவளும் போயிடுறா. வீட்டுல தனியா உசுர கையில புடிச்சிட்டு நொடிக்கு நொடி தீயிலோட தெரியற நிலைமை எனக்கு மட்டும்தான் தெரியும். ரேணுகா, உங்ககிட்ட ஜோவியலா பேசுறது விளையாடுறத நீங்க ஏன் சீரியஸா எடுத்துக்கிறீங்கன்னே தெரியல. அண்ணான்னு ஒரு உரிமையில உங்ககிட்ட அப்படி விளையாடுறாங்க, அத புரிஞ்சுக்காம பேசுறீங்களே. இது கத்தியை என் கழுத்துல வச்சு செத்து செத்து விளையாடலாமான்னு கூப்பிட்டது பேரு விளையாட்டா? ரொம்ப நல்லா இருக்குமா. அவங்க கள்ளம் கபடம் இல்லாத குழந்தை மாதிரின்னு. யாரு இவளா? இவளையா சொல்ற? மல்லி விடு, விட்டா மாமா விடிய விடிய ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்பாரு. நாம வந்த வேலையை பாப்போம். மாமா, அந்த சித்தர் எங்க இருப்பாரு? அவரா அந்த பக்கம் தான் உட்கார்ந்திருப்பாரு. வாங்க நம்ம போய் பார்க்கலாம். இருங்க இருங்க, முதல்ல சாமி கும்பிட போலாம், அப்புறமா சித்தரை பார்க்கலாம். இது வேறயா? அவசரம் புரியாம பேசுறிய மல்லி. அப்புறம் திடீர்னு அவர் சொல்லாம கொள்ளாம எந்திரிச்சு போயிட்டாருன்னா? இங்க பாருங்கண்ணே, இன்னைக்கு அவரை பார்க்கணும், அவர் கையால அக்காக்கு காப்பு கட்டணும்னு கடவுள் விதிச்சிருந்தா அவர் நமக்காக வெயிட் பண்ணுவாரு. என்ன மல்லி இது? கடவுள் எப்பவும் அங்கதான் இருப்பாரு, எப்ப வேணாலும் அவரை பாத்துக்கலாம். ஆனா சித்தர் இருப்பாரா? திடீர்னு எந்திரிச்சு போயிடுவாரு. புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. மாமா மாமா கொஞ்சம் பேசாம இருங்க. சும்மா தொண நீ எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. மனோகரனா, நாம பேசிக்கிட்டே இருப்போம், அவங்க கிடைக்கிறாங்க. இந்த கோவில்ல திருநூறு நல்லா இருக்குமா? நிறைய எடுத்து கொஞ்சமா நெத்தியில பூசிட்டு மீதி அப்படியே வாயில போட்டுக்கலாம். எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? நீ சாப்பிட மாட்டியா? இரு இன்னைக்கு சித்தர் அடிக்கிற திருநூறுல எப்படி உன் சுயரூபம் வெளியே தெரிய போகுதுன்னு மட்டும் பாரு. எங்க சாமி கும்பிட்டு வரலாம். சரி, போலாம் போலாம். வாங்க. போங்க. கும்பிடுங்க. கும்பிடு, கும்பிட்டுக்க. திருநீரு திருநீர் தான். அப்படியே முருகா, நீதான் எப்படியாவது காப்பாத்தணும். திருநீர் நிறைய எனக்கு இன்னும் கொஞ்சம் கொடுங்க, கொடுங்க கொடுங்க, நிறைய கொடுங்க. வச்சு விடவா? அக்கா, சாமி கும்பிட்டீங்களா? கும்பிட்டேன். கும்பிட்டாச்சுல, இப்ப போலாமா? மல்லி, என்னங்க இது எதுவும் தப்பாயிடாதுல்ல? இதுல என்ன தப்பாக போகுது? இல்ல, அவசரப்பட வேணாம். ட்ரீட்மெண்ட்டுக்கு கொஞ்ச நாள் போகட்டும்னு ஹாஸ்பிட்டல்ல சொன்னாங்கல்ல. ஹாஸ்பிட்டல் போறதும் கோயிலுக்கு வரதும் ஒன்னாயிடுமாங்க. சித்தர் நமக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு காப்பு கட்டி விட போறாரு. ஒரு நம்பிக்கை தானுங்க இது. இந்த சாதாரண காப்பு கட்டிக்கிறதுல குணமாயிடுதுன்னு சொல்றாங்க. சாதாரணமா இருக்கேன்னு இது நம்ம ஏன் ட்ரை பண்ணாம இருக்கணும்? ஒருவேளை இதுல அக்கா குணமாயிட்டாங்கன்னா நல்லது தானே. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா தயவு செஞ்சு அங்க வராதீங்க. நம்பிக்கையோட தான் இதெல்லாம் செய்யணும், இல்லைன்னா ஒதுங்கிக்கணும். இல்ல மல்லி, நம்பிக்கை இல்லாமலாம் இல்ல, எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி, அப்ப போலாம். வாங்க வாங்க, வரேனுக்கா போலாம், வாங்க வாங்க. தீராத நோயை தீர்த்து வையப்பனே. நம சிவாய, நம சிவாய. மனோகரண்ணா, மொட்டடிக்க கத்தி இல்ல? இந்த சித்தரு ரொம்ப பெரிய ஸ்பெஷலிஸ்ட். வேப்பலைய வச்சே மொட்டை அடிச்சிருவாரு. கொஞ்சம் பொறுத்திருந்து வேடிக்கைய பாரு. ரெண்டு பேரும் அமைதியா இருங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.
ஒன்னு இல்ல 2 இல்ல 3 பிசாசுகள் இந்த பொண்ணுக்குள்ள குடியிருக்கு. ஆ? பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. எத்தனை இருந்தாலும் சரி, இன்னையோட அதுங்க கதை முடிஞ்சது. ஓம் நம சிவாய. இன்னி 7 நாள் என் அப்பன் சிவபெருமான அருளால இந்த பொண்ணு முழுசா குணமாயிருவா. ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்த காப்பை நான் கட்டி விடுறேன். ஆனா இத நம்புற நிலைமையில இந்த பொண்ணு இல்ல. அவளை கூட்டு வந்த நீங்க வைக்கிற நம்பிக்கையில தான் இந்த பொண்ணு குணமாவா. நம்புறோங்க ஐயா. நல்லது. சரி, பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்கம்மா. ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்தாங்க ஐயா. வரோங்க ஐயா. கையில வச்சுக்க. பார்த்து பத்திரமா கூட்டு போங்க. வாமா வா. பார்த்து பார்த்து. ஏந்திரி ஏந்திரி. வா. வாமா, என்னம்மா பிரச்சனை? ஐயா, பிரச்சனை அவங்களுக்கு இல்ல. இதோ இங்க நிக்கிறாங்களே, இவங்களுக்கு தான் பிரச்சனை. அம்மாடி, அந்த பொண்ணை கூட்டிட்டு வாமா. கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வைமா. வாங்க அக்கா. வாங்க வாங்க போ ரேணுகா, போ போ. ஒண்ணாது போ. வாங்க. எனக்கு மொட்டைலாம் அடிக்க வேணாம். ஏய் மனோகரனா, நீ தானே மொட்டை அடிக்கணும்னு சொன்ன. வா, வந்து உட்காரு. ரேணுகா, முதல்ல நீ வா. நான் அப்புறம் வந்து அக்கா உட்கார்றேன். நீங்க உட்காருங்கக்கா. மொட்டைலாம் போட மாட்டாங்க. நீங்க வாங்க. உட்கார் ரேணுகா. வந்து உட்காருங்க. உட்காருங்க. உட்காருமா. இருடி, இன்னைக்கு உன் வண்டவாளம் எல்லாம் தண்டவாளத்துல ஏற போகுது. பாவம் விஜயும் மல்லியும் ஏமாத்திட்ட. ஆனா இந்த சித்தரணி ஏமாத்த முடியாது. பயப்படாத ரேணுகா. சித்தர் உன் வரலாறு எல்லாமே புட்டு புட்டு வச்சிருவாரு. ஐயோ அம்மா. ஏய், என்னடா பண்ற நீ? எனக்கு வேப்பில அடிக்கிறியா நீ? என்னது இது? சித்தர் இவளுக்கு வேப்பல் அடிப்பாருன்னு பார்த்தா இவ சித்தருக்கு அடிப்பா போலயே. ஐயோ கடவுளை காப்பாத்து. என்னப்பன் சிவன். நான் தான் சிவன். நான் தான் சிவன். நான் தான் சிவன். என்னைய அடிக்கிற? என்னைய அடிக்கிற? உன்னை? நான் தான் சிவன். நான் தான் சிவன். அச்சச்சோ, அவருக்கே விபூதி அடிச்சிட்டாளே. ரேணுகா, அப்படிலாம் பண்ணாத. அமைதியாரு. இருங்க, நான் பாத்துக்கிறேன். என் மேல நீ வேப்பிலை அடிக்கிறியா? கட்டி அணைத்திடும் பெண்டிரும் மக்களும் காலதச்சன் வெட்டி முறிக்கும் மரம் போல் சரீரத்தை வீழ்த்தி விட்டால் குட்டி முழுக்கி அழுவார். மயானம் குறுகி அப்பால் எட்டி அடி வைப்பாரே இறைவா, கச்சி ஏகம்பனை. மாப்பிள்ள சொல்லுங்க. மாப்பிள்ள மாப்பிள்ள கண்ட்ரோல் மீறி போகுது மாப்பிள்ள. கொஞ்சம் கொஞ்சம் கட்டுப்படுத்து மாப்பிள்ள. ரேணுகா, சும்மா இரு. அக்கா அக்கா வேண்டாம்க்கா, சொல்றத கேளுங்க. ரேணுகா வேணா ரேணுகா. ரேணுகா வேணா ரேணுகா, நான் சொல்றத கேளு. வேணா வேணா. ரேணுகா ரேணுகா, நான் சொல்றத கேளு. வேணா ரேணுகா, நான் சொல்றத கேளு. வேணா ரேணுகா. வா வா. ஐயோ வேணா ரேணுகா. ரேணுகா வேணா. ரேணுகா. அது அவகிட்ட ஐயோ புடிங்க, பாத்தா புடிங்க. அம்மா அம்மா அம்மா. ஐயோ ஐயோ. ரேணுகா வேணா. ரேணுகா
நீங்க அங்கேயே இருங்கம்மா. ஐயோ பூச்சி கண்ணாடி. ரேணுகா ஐயோ புடிங்க மாப்ள, புடிங்க மாப்ள. உன்னை சும்மா விட மாட்டேன். ஐயோ ஐயோ ரேணுகா. ரேணுகா ஏய் வேணா ரேணுகா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வாயை மூடு. என்னடா பாக்குற? நீ பெரிய யோகியனா? நீ என்னென்ன பண்ணிருக்கன்னு சொல்லவா? சொல்லவா? இல்ல உன்னை அடிச்சு கொல்லவா? தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலை எம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. தென்னாட்டுடைய சிவனே போற்றி. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஐயோ பயப்படாதீங்க. சாரிங்க ஐயா. சாரி எதுக்குமா? அப்பன் சிவபெருமான் என்னை காப்பாத்திருவான்னு எனக்கு தெரியும். அவனை மீறி என்ன நடந்துரும்? ஆனா கொஞ்சம் ஏமாந்திருந்தா நீங்க அந்த அப்பங்கிட்டயே போயிருப்பீங்க. அண்ணன் சும்மா இருங்கண்ணே. ஐயா இப்ப என்னங்க பண்றது? இவ ஒரு நாள் இவ்ளோ ஆக்ரோஷமா நடந்துகிட்டதே இல்ல. ஆமாங்க ஐயா, இன்னைக்கு ஏன் இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு சத்தியமா புரியல. உங்களுக்கு புரியாது. புரிஞ்சவன் சொன்னா என்ன பைத்தியக்காரனா பாக்குறீங்க. இதுக்கு தான் வாயை மூடிட்டு எப்பவும் போல இருந்துடுறது. அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமாவாசை. இந்த மாதிரி சேட்டைகள்லாம் கொஞ்சம் கூடுதலா இருக்கிறது வழக்கம்தான். இப்ப என்னங்க ஐயா பண்றது? இப்போதைக்கு காப்பு கட்டி விடுறேன். இனிமே இவங்களால பெரிய அளவுக்கு தொந்தரவு இருக்காது. அடுத்த பௌர்ணமிக்கு கூட்டு வாங்க, பாத்துக்கலாம். ஓம் நம சிவாய. இவங்களை கூட்டு போங்கம்மா. மல்லி கூட்டிட்டு வா மல்லி. ஐயா இந்தாங்க ஐயா. இல்ல தம்பி, இருக்கட்டும். அக்கா, அடுத்த வாங்க. பௌர்ணமிக்கு வர்றப்ப பாத்துக்கலாம். சரிங்க ஐயா. வாங்க மாப்ள போ. வா ரேணுகா. என்னடி கொழுப்பா? என்னங்க நீங்க எங்க வீட்டு வாசல்ல நான் பார்த்ததுக்கு எனக்கு கொழுப்பான்னு கேக்குறீங்க? What do you mean by that? இந்த பார், நீ மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு வாசல பார்த்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் வயசுக்கு உன்ன மாதிரி எத்தனை பேரை நான் கிராஸ் பண்ணி வந்திருப்பேன். இதெல்லாம் நானே பல பேருக்கு பண்ணிருக்கேன். ஓ, எனக்கு இப்பதான் லைட்டா புரியுது. என்னடா வாசல் திறந்து கிடந்தா நீங்க பாட்டுக்கு இந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழையிற மாதிரி வந்துருவீங்களா? ஏய், என்ன சொன்ன நீ? அட இல்லங்க, ஏன் அவசரப்படுறீங்க? நான் அப்படி நினைச்சிருப்பேன் நீங்க நினைச்சீங்கன்னு எனக்கு புரியுது. நீங்க அப்படிதானே நினைச்சீங்க. உங்க ரியாக்ஷனை பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஆனா சத்தியமா நான் அப்படி நினைக்கவே இல்லைங்க. அட ஆமாங்க, உங்க கூட வெட்டியா ஒருத்தி சுத்திட்டு இருப்பாளே உங்க அல்லக்கை, முறைக்கு உங்க அருமை மக, அவளை வர காணுமே. ஆனா அதுக்குள்ள நீங்க இவ்ளோ கேவலமா யோசிச்சு பாத்துட்டீங்களே. இந்த பாரு, வாயை மூடு. நான் உன்கிட்ட பேச வரல, உங்க அப்பா கிட்ட பேசணும். என்ன விஷயமா? அவர்கிட்ட தான் அதை பேசணும். அப்படின்னா கிளம்புங்க, அவர்கிட்ட எல்லாம் பேச முடியாது. நிஷா, உன் லிமிட்டை தாண்டி போயிட்டு இருக்க. இது நல்லதுக்கு இல்ல. ஐயோ, என்னங்க இது வம்பா போச்சு உங்க கூட? நான் யார் வம்பு தொம்புக்கும் போகாம நான் பாட்டு கேம் ஆடிட்டு இருந்தேன். நீங்க பாட்டுக்கு வந்து நின்னுட்டு கொழுப்பா, லிமிட் தாண்டி போற, அது இதுன்னு கேள்வி கேட்டுட்டு நின்னுட்டு இருந்தா அப்பா கிட்ட இப்ப பேச முடியாது. என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லுங்கன்னு கேட்டாலும் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. டெண்டர் விஷயமா பேசணும். டெண்டரா? என்ன டெண்டர்? இது பாரு நிஷா, இது போன்ல பேசுற விஷயம் இல்லன்னு தான் நான் நேர்ல வந்தேன். ஆனா நீ என்னை இப்படி நிக்க வச்சு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்க. உங்க அப்பா வர சொல்லு, அவர்கிட்ட பேசிட்டு போயிடுறேன். நீங்க டெண்டர் டெண்டர்னு சொன்னீங்களே, என்ன டெண்டர்னு கேட்டேன். ஏன் உனக்கு தெரியாதா? உங்க அப்பா என் கம்பெனிக்கு எனக்கு விட்டு கொடுத்தாருல, அந்த டெண்டர் தான். உனக்கு அது தெரியாது?
ஓ அதுவா? அதான் அத கூட இத கூடன்னு கேட்டு கேட்டு வாங்கிட்டீங்களே, இப்ப எதை கேட்க வந்திருக்கீங்க? நிஷா, என்ன நீ ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு இருக்க. எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த டெண்டர் இப்ப எங்களுக்கு இல்லன்னு மெயில் போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சொல்லிட்டேன். அரே வா, நியாய அநியாயம் எல்லாம் பேசுவீங்களா நீங்க? நீங்க பண்றது எல்லாமே நியாயம். இப்போ உங்களுக்கு நடக்கிறது மட்டும் அநியாயம் இல்லையா ராஜேஸ்வரி மேடம்? கதிரேசன் சார், கதிரேசன் சார், நீங்க எவ்வளவு கத்துனாலும் கதிரேசன் சார் வர போறது இல்ல. ஏன்னா அவர் வீட்லயும் இல்ல, ஊர்லயும் இல்ல. எங்க பாரு நிஷா, உங்க அப்பா எனக்கு பண்ணது பெரிய துரோகம். எனக்கு குடுக்கற மாதிரி கொடுத்துட்டு கடைசியில எனக்கு எதுவுமே கிடைக்காத மாதிரி பண்ணிட்டாரு. எப்படி எப்படி எப்படி? முதல் போடாம உழைக்காம அடுத்தவ சம்பாத்தியத்துக்கு ஆசைப்படுறீங்களே, அது நடக்கலன்னதும் கொதிச்சு போய் நியாய அநியாயம் கேக்குறீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? நிஷா, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். என்ன என்னன்னு கேட்டேன். நீங்களும் அந்த ரஞ்சிதாவும் நடந்துக்கிட்டதுக்கு நாங்க அங்க வந்து உங்களை கேவலமா கேட்டிருக்கணும். அப்படி கேட்காம போய் தொலைட்டோன்னு பெருந்தன்மையா விட்டதுக்கு இப்போ எங்க வீட்டு படியேறி வந்து கத்திட்டு இருக்க. கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே கிடையாதா உனக்கு? ரஞ்சிதாக்கு கொஞ்சம் மச்ச இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் உன் கூட வராம கழண்டுகிட்டா. இங்க பாரு, வெண்பா எங்க சொத்து, எங்க குடும்ப வாரிசு. அவ இன்னைக்கு எங்களுக்கு இல்லாம போனதுக்கு நீதான் காரணம். என்ன? நானா? நான் காரணமா? பின்ன தேவசேனாவை தவிர எந்த வக்கீலையும் மல்லி கூட்டிட்டு வந்திருக்கவே முடியாது. ஏன் தேவசேனாவே இதுல எல்லாம் தலையிட மாட்டேன்னு முதல்ல சொல்லியிருக்கா. எப்ப நீ இதுல இன்வால்வ் ஆயிருக்கன்னு அவளுக்கு தெரிஞ்சதோ அப்பதான் அவ உள்ள நுழைஞ்சா. அவ மட்டும் இந்த கேஸ்ல வரலனா இன்னைக்கு வெண்பா எங்க கூட இருந்திருப்பா. உன்னோட திமிர்த்தனத்துக்கும் ஈகோக்கும் நாங்க எங்க வெண்பாவை இழந்துட்டு நிக்கிறோம். இதுக்கு மேல டெண்டர் போச்சு, சுண்டல் போச்சுன்னு வந்து நின்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய், யார்கிட்ட பேசுறேன்னு தெரியாம பேசிட்டு இருக்க? நான் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டேனா அது முடியற வரைக்கும் ஓய மாட்டேன். உங்களை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். உங்க அப்பங்கிட்ட சொல்லி வை. என்னை ஏமாத்தணும்னு நினைச்சா அதுக்கு நீங்க பெரிய விலை கொடுக்க வேண்டி வரும். தயாரா இருக்க சொல்லு. ஐயோ கொஞ்சம் இருங்க இருங்க. என்ன அடி? என்ன மாப்பிள? ஆனா கூட அது அநியாயம் மாப்பிள. அநியாயம்? ஐயோ பின்ன மாப்பிள, உனக்கும் அடிபடல, மல்லிக்கும் அடிபடல. கரெக்டா குறி பார்த்து என்னையே அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு. அண்ணே, ஏன்னே இப்படி பேசுறீங்க? இல்ல மல்லி, எனக்கு அப்படி ஒரு ஃபீலிங் இருக்குமா. ஆனா நான் பாக்குறதுக்கு இழிச்சவன் மாதிரியா இருக்கேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாதுமா. எனக்கு இன்னொரு விஷயத்துல பரம திருப்தி. சித்தர செம்மையா பங்க்சர் ஆக்கனா பத்தியா, அதுதான். ஐயோ அவரு எவ்வளவு மரியாதையான மனுஷன். அவரு ஹிஸ்டரிய சொல்றேன்னு சொல்லிட்டு 2 பிட்ட போட்டு அவர் பேரையே டோட்டலா டேமேஜ் பண்ணிட்டா. இல்லனா என்ன கேட்டிருப்பாளோ. ஆனா ஒண்ணு, அவரை பாக்குறதுக்கு எவ்வளவு பேரு மரண பீதியோட உட்காருவாங்க. ஆனா இன்னைக்கு அவருக்கே மரண பீதியை உண்டாக்கிட்டா. அண்ணன், உங்களுக்கு எல்லாத்துலயும் கேலியும் கிண்டலும் தான். என்னமோ அக்கா இது எல்லாமே பிளான் பண்ணி வேணும்னே செஞ்ச மாதிரி பேசுறீங்க. அவங்களுக்கு சாமி வந்துருச்சு, அவங்க என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் அந்த அனுபவம் உள்ளவங்களுக்கு தான் தெரியும். தெரியாத விஷயத்துல நாமளே ஏதாவது கருத்து சொல்றது சரியா இருக்காதுன்னு. சாமி தானே? ஆமா ஆமாமா, வந்திருக்கும் வந்திருக்கும். இதுக்கு தான் இப்ப இதெல்லாம் வேணான்னு யோசனையா இருந்துச்சு. நீ என்னடா அதெல்லாம் சரியா வரும்னு கூட்டிட்டு வந்த. இப்ப பாரு, இவ்ளோ டென்ஷன். ஏங்க என்னங்க, நான் இது எல்லாமே நடக்கும்னு தெரிஞ்சா கூட்டிட்டு வந்தேன். இல்ல இதெல்லாம் நடக்கும்னு நீங்க தான் சொன்னீங்களா? எப்படியாவது அக்கா சீக்கிரமா குணமாயிட மாட்டாங்களான்னு ஒரு எதிர்பார்ப்புல வந்தோம். வந்த இடத்துல இப்படி ஆயிப்போச்சு. மாப்பிள விடுப்பா, எதுக்கு நீ மல்லி தங்கச்சி மேல கோவப்படுற? மாமா, நான் கோவம்லாம் படல. நான் ஜஸ்ட் கேஷுவலா தான் சொல்றேன். ஹாஸ்பிட்டல் போறத பத்தி எல்லாம் இப்போதைக்கு யோசிக்க வேணாம்னு ஆல்ரெடி முடிவு பண்ணியாச்சு. மல்லி, இதையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்கலாம்ல. இவ்ளோ குழப்பம் வந்திருக்காது. ஆமா ஆமா. அப்புறம்
ஏய் இரு நான் கூப்பிடுறேன். ரேணுகா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.